செகண்ட் லவ் எபிசோட்ல இன்னைக்கு உடைஞ்சு போன பானை திரும்ப ஒட்டிக்கிச்சு. பிரேக்கப் ஆன பேரு திரும்ப பேட்சப். கேப்ல இன்னொன்னு ஒரு என்ட்ரி. ஹார்ட் ரேட் மீட்டரோட டாஸ்க்ல பாக்குற நமக்கு தான் ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு. இன்னொன்னு பக்கம் பிரியங்கா இன்னைக்கு எபிசோட்ல பிராவோவா இல்ல வெக்கேவா 2 பேரையும் அட் அ டைம் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. என்னெல்லாம் ஆச்சுன்னு சொல்ற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நேத்து டாஸ்க்ல ஜோடிஸோட போட்டோஸ் எல்லாம் மெமரிஸா குடுத்தாங்கல்ல. அந்த போட்டோவ அதுவும் பிரியங்கா வெக்க இருக்கிற போட்டோ பார்த்து பார்த்து ஒரே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மோனிஷா கிட்ட. ஃபீல் பண்ணி புலம்பிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். அதுக்கு மோனிஷாவும் நம்பாத, எவனையுமே நம்பாத. மைண்ட் என்ன சொல்லுதோ அத கேளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன இப்ப என்ன மறுபடியும் அவன் கூட பேட்சப் பண்ண போறியா? அப்படின்ற மாதிரியும் கேட்டாங்க. அதுக்கு பிரியங்கா அப்படியே பட்டும் படாத மாரி பதில் சொன்னதுமே, "கால காட்டி அடிச்சிருவேன் பார்த்துக்கோ" அப்படின்னு மோனிஷா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே பிரியங்கா குடுகுடுன்னு ஓடி போய் வெக்கியவ கூட்டிட்டு வந்து, அந்த உடைஞ்சு போன பானைய 2 பேரும் சேர்ந்தே ஒட்ட வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கூட பிரியங்கா வெக்கவ வேணும்னு வம்புக்கு இழுக்கிற மாரியே தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவரும் க்ளோஸா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. இன்னொன்னு ஒரு பக்கம் மோனிஷா ஒரு பிளாக் கலர் சாரிய போட்டுக்கிட்டு ரொம்ப க்ளோஸா ரெக்ஸ மடியில உட்கார்றத குறை தான் அவ்ளோ க்ளோஸா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதுவரைக்கும் ரெக்ஸ் சேர்த்து இவங்களுக்கு இப்ப 3வது வாட்டி இந்த டேட்டிங், இந்த மீட்டிங் இதெல்லாம் சொல்லலாம். இன்னைக்கு ஒரு டாஸ்க். அதுவும் நம்ம ஸ்ருதிகா தான் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாஸ்க் எடுத்துட்டு வந்தாங்க. அது என்னன்னா, லவ் மீட்டர் ஆக்டிவிட்டி. அதுக்கு ஜோடி ஜோடியா தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இன்னைக்கு இந்த டாஸ்க்ல பார்ட்னரோட ஹார்ட் ரேட்ட 20 கவுண்ட்ஸ் ஏத்தணும். அதுக்கு அவங்க என்ன வேணும்னாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. ஆடலாம், பாடலாம், ரொமான்டிக்கா இருக்கலாம், சண்டை போடலாம் அப்படின்னு சொன்னதுமே, எல்லாருக்கும் குஷி ஆயிடுச்சு. வின் பண்றவங்களுக்கு ஒரு கேக் பீஸ் அப்படின்ற ஒரு கிஃப்ட் குடுத்தாங்க. வேற கிஃப்ட்டே இல்லையாடா? ஒரு வேள இது லோ பட்ஜெட் ஷோவா இருக்கும் போல. எது எப்படியோ. இப்போ டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நம்ம பீட்டர் மாமா தேஜஸ் வந்தாரு. நேஹா காது கிட்ட போனதுமே நேஹாக்கு ஹார்ட் ரேட் 120 மேல போக ஆரம்பிச்சிருச்சு. உடனே இதெல்லாம் செல்லாது செல்லாதுன்னு ஸ்ருதிகா பயங்கரமா கத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் டீ ஷர்ட் எல்லாம் அவுக்க போயிட்டாரு. பீட்டர் மாமா தேஜஸ்ன்னு பேர் வச்சதுக்கு பதிலா இவருக்கு ப்ளே பாய்ன்னு பேர் வச்சிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் நேஹா கையெல்லாம் பிடிச்சுக்கிட்டு விடாம முத்தம் குடுத்துக்கிட்டே இருந்தாரு. ஹார்ட் ரேட் அந்த பக்கம் ஏறிக்கிட்டே போச்சு. இன்னொன்னொரு பக்கம் நேஹா அவங்களோட டர்ன் வந்துச்சா, அப்போ ஒரு மாதிரி அவங்களும் ரொமான்டிக்கா டான்ஸ் ஆடி தேஜஸோட ஹார்ட் ரேட்ட டிகு டிகு டிகுன்னு இன்கிரீஸ் பண்ணினாங்க. நெக்ஸ்ட் தினேஷ் வீணாங்க. ஃபர்ஸ்ட் தினேஷ் கிட்ட சொல்லவே சொல்லாத ஐ லவ் யூன்ற வார்த்தைய சொல்லி தினேஷோட ஹார்ட் ரேட்ட இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க வீணா. இது கூட ஒத்துக்கலாம். ஆனா, வீணாவோட ஹார்ட் ரேட்ட இன்கிரீஸ் பண்ண தினேஷ் பண்ணத ஒத்துக்கவே முடியாதுங்க. வெறும் சிரிப்ப மட்டும் தாங்க பண்ணாரு. நல்லா பெக்கு மாதிரி சிரிச்சுட்டு கேக்க வாங்கிட்டு போயிட்டாரு. அப்புறம் வந்த ஜோடி அபித் அண்ட் நிவேதிதா. 2 பேரும் என்ன பண்ணலாம் அப்டின்னா, அங்க உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணதுலயே டைம் போயிடுச்சு. அபித்துக்கு இன்கிரீஸ் ஆகவே இல்ல. ஆனா, நிவேதிதாவோட ஹார்ட் ரேட் இன்கிரீஸ் பண்ண அபித் இன்னைக்கு டான்ஸ் எல்லாம் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணாரு. சும்மா சொல்லக்கூடாது. நல்லாவே ட்ரை பண்ணாரு. அப்புறம் வெக்கேவ கூப்ட்டு யார் கூட விளையாட போறீங்கன்னு கேட்டதுக்கு, பிரியங்காவ தான் சூஸ் பண்ணாரு. அதுல பிரியங்காவோட ஹார்ட் ரேட்ட இன்கிரீஸ் பண்ண வெக்கே என்னென்னமோ பண்ண போறாருன்னு பார்த்தா கடைசில அவரு ஆடல, பாடல. ஒரு சீரியஸான விஷயத்த சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. "உனக்கு பிடிக்கும்னு தான் நான் எல்லாம் பண்ணேன். மறுபடியும் என்ன குழிக்குள்ள தள்ளிடாத" அப்படின்னு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு போய் பிரியங்காக்கு பயங்கரமா ஏறி போச்சு. கோவம் இல்லங்க. ஹார்ட் ரேட் ஏறி போச்சுன்னு சொன்னேன். அதே மாதிரி வெக்கையோட ஹார்ட் ரேட்ட ஏத்த பிரியங்காவும் பேசினாங்க. ஆனா, கடைசில அவங்க கைய பிடிச்சதுமே வெக்கைக்கு ஹார்ட் ரேட் சல்லுன்னு ஏறி போச்சு. அட பாவி! இது தெரிஞ்சா முன்னாடியே நான் கைய பிடிச்சிருப்பேனேன்னு அவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் மோனிஷா கூட ரெக்ஸ் தாங்க வந்தாங்க. ரெக்ஸ் பக்கத்துல வந்ததுமே மோனிஷாக்கு ஹார்ட் ரேட் ஏறி போச்சு. அதுக்கு ரெக்ஸ் என்ன தெரியுமா ஃபிலிம் காட்டுனாரு? நான் எதுவுமே பண்ணல. அவங்க மயங்கிட்டாங்க. என்னோட ஐ பவர் அப்படி அப்படின்ற மாதிரி ஓவரா சீனா போட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் ரெக்ஸ் கிட்ட மோனிஷா ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு கத்தி கத்தி சொல்லி வின் பண்ணிட்டாங்க. இந்த டாஸ்கோட ஸ்ருதிகா கிளம்பியாச்சு. ஆனா அங்க பிரியங்கா
பிரியங்கா ஒரு பக்கம் அவங்களுக்கும் பிராவோக்கும் உள்ள கனெக்டிவிட்டிய பத்தி பிராவோ கிட்டயே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொன்னொரு பக்கம் வெக்கி செந்திரு கிட்ட பிரியங்கா கிட்ட பேசினது, சொன்னதுன்னு எல்லாத்தையும் சொல்லி ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ரெக்ஸ் ரொம்பவே ஃப்ளர்ட் பண்ற மாதிரி தான் மோனிஷா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனா மோனிஷா வீணாவ ரொம்ப பிடிக்குமா? நாளைக்கே வீணாக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா, நீ போயிடுவியா? அப்படின்னு கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இதுவரைக்கும் வீட்ல இருக்கிற கண்டஸ்டன்ட் கடந்து வந்த பாதையெல்லாம் இருக்கும்ல, அத அழகா கேப்சர் பண்ணி, அவங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவ போட்டு காட்டினாங்க. அத பார்த்து எல்லாரும் ஆ ஊன்னு செம்மையா அத என்ஜாய் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. நாளைக்கு ஃபுல்லா சீரியஸ் கான்வர்சேஷனா நடக்க போகுது. என்னலாம் தெரிஞ்சுக்க மறக்காம சாட் வித் ஹரிணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.